எப்படி மீன் குழம்பு வச்சாலும் உங்கள் வீட்டில் குறை சொல்கிறாங்களா? ஒரு முறை நான் சொல்கிற மெத்தடில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி மீன் குழம்பு பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் இல்லைனா எப்படிங்க? இந்த மீன் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்ப்போம். மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியங்க. சின்ன வெங்காயத்தில் மீன் குழம்பு வச்சா தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை. புளி பார்த்திங்கன்னா தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கோங்க. நான் இதுலேயும் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், மீன் குழம்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இதில் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை என்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் போட்டு நீங்கள் வந்து குழம்பு தாளித்து விடலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டும். இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் என்ன மீன் பயன்படுத்தியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா விரால் மீனுங்க, வளர்ப்பு மீனுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க. நான் அந்தளவுக்கு வந்து முள் இருக்காது. இது உயிர் மீனாக வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை வெட்டி க்ளீன் பண்ணி அதில் குழம்பு வச்சிங்க அப்படின்னா அந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் பெட்டிலலாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வாங்கி பண்ணாதீங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்போட டேஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது ஒரு டிப்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசலை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறப்பயே நம்ம மசாலா தூள் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதை அந்த டேரெக்டாக எண்ணெயிலே போட்டு வதக்கியும் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி கரைசல்லே நம்ம நேரடியாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே நம்ம நேரடியாக போட்டு கரைச்சி அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கல்லுப்பு சேர்த்தோன்னா மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த புளி கரைசல் இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த புளி கரைசல் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி கரைசல் வந்து கொதிக்குது பாருங்கள். இடையில கொஞ்சம் நீங்கள் அப்போ நல்லாவே வந்து கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் மசாலா என்னென்ன போட்டு அரைச்சிருக்கோம்னா, ஒன்றும் இல்லைங்க, தேங்காய், சோம்பு, 2 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சி நம்ம இதில் சேர்த்துருக்கோம். மீன் குழம்பு 2 விதமாக வைக்கலாங்க. ஒன்று வந்து தேங்காய் மசாலா நம்ம அரைச்சி நம்ம வந்து வைக்கலாம், அல்லது தேங்காய் இல்லாமையும் நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். எப்படி வச்சாலும் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு மீன் குழம்போட குவான்டிட்டி நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேங்காய் இல்லாமல் கூட நம்ம கொஞ்சமாக நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் மசாலா போட்டதுனால அதோட கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். குழந்தைங்களுக்கு நிறைய மீன் கொடுங்க. மீன் வந்து ரொம்ப நல்லது. மீனில் வந்து ஒமேகா 3 வந்து நிறைய இருக்குது. அதனால் நிறைய வந்து அவங்களுக்கு மீன் வந்து கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாங்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மீன் குழம்புக்கு இன்னொரு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த மாங்காய் தாங்க. மாங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் மாங்காய் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் போட்டிருக்கோம்.
இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். எனக்கு காரம் வந்து கொஞ்சம் பத்தலைங்க. அதனால் கொஞ்சம் காரமும் உப்பும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் வந்து நீங்கள் மீன் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து போட முடியாது. இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுனால இதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற விரால் மீன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மீன் வந்து நல்லா கழுவணுங்க. அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மீன் பாருங்கள், அது எந்த அளவுக்கு நான் கழுவிருக்கேன்னு பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு அது தெரியும். நல்லா நீட்டாக வந்து கழுவிட்டிங்க அப்படின்னா அந்த மீனுடைய அந்த ஸ்மெல் வந்து நமக்கு இருக்காது. மீன் வந்து நீங்கள் குழம்புல போட்டோன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டுமே நீங்கள் போட்டால் போதும். அது சீக்கிரமாக நமக்கு மீன் வந்து வெந்துருங்க. இந்த குழம்புல நல்லா மூழ்கிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு. இப்படி கரண்டி வச்சு நீங்கள் அடியில் மெதுவாக கிண்டி விடுங்க. ரொம்ப வேகமாக கிண்டினீங்கன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடுங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய விரால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பு காரம் போதுமான்னு செக் பண்ணிக்கிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுக்கலாங்க. கரண்டி வச்சு நீங்கள் கிண்டாமல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு அப்படியே கிண்டி விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து நமக்கு உடையாது. அவ்வளோதாங்க. நம்மளுடைய விரால் மீன் குழம்பு சூப்பராக வச்சாச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் பாராட்டுகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீன் குழம்பு என்றைக்குமே பார்த்திங்கன்னா மறுநாள் வச்சு நம்ம சாப்பிட்றப்ப தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா மொதல் நாள் வைக்கும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த மீன் உள்ளே வந்து அந்த புளிப்பு, உப்பு, காரம் வந்து ஃபஸ்ட்டு இறங்காது. மறுநாள் வச்சு சாப்பிட்றப்ப தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. உங்களில் எத்தனை பேருக்கு மீன் குழம்பு பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சண்டே வந்துட்டாலே நான்வெஜ் இல்லைன்னா எப்படிங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த வாரம் சண்டே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாங்க. மீன் வறுவல், எக்கு. உங்கள் வீட்டில் சண்டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.